ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான முட்டை மிளகு மசாலா தாங்க பார்க்க போறோம். செம்ம ஈஸியான ரெசிபிங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்தோடையும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. செய்யறது ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துலயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. முட்டை மட்டும் வீட்டுல இருந்தா போதுங்க, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான இந்த முட்டை மிளகு மசாலாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை மிளகு மசாலா செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 4 முட்டைய வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேங்க. முட்டையோட வெள்ளை கருவையும் மஞ்சள் கருவையும் தனியா நம்ம பிரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நான் வெள்ளை கருவை தனியா பிரிச்சுட்டு ஒரு 4 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப 4 முட்டையுமே நான் மஞ்சள் தனியா வெள்ளை தனியா பிரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு மசாலா கொஞ்சம் அதிகமா வேணும்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டைக்கான அளவு சொல்லியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். பொடியெல்லாம் சேர்த்து ஒரு 2 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதுலயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருங்க. நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும். நம்ம சேர்த்திருக்கிற பொடியோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். இப்ப பாருங்க, நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இப்ப இதோடவே நம்ம உரிச்சு வச்சிருக்கிற முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் கருவை லாஸ்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு கடைசியா மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்துட்டு ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான முட்டை மிளகு மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். 5-10 நிமிஷத்துலயே கடகடன்னு ரெடி ஆயிடும். முட்டையை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும். டக்குன்னு சாதத்தோட பெரட்டி சாப்பிடவும் வச்சுக்கலாம். இல்ல ரசம் தயிர் எல்லாம் வச்சீங்கன்னா தொட்டுட்டு சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல முட்டை மிளகு மசாலா ஒரு டைம் சிம்பிளா இது போல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.